ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கிருத்திக்கோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒரே பர்த்டே விலாகாகவே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரெண்டு பேருக்கும் ஒரு 15 days தான் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் வரும். அவனுக்கு வந்து இப்போ 7th year பர்த்டே. ஸோ பெருசாலாம் எதுவும் செலிப்ரேட் பண்ணல. இருந்தாலும் அவன் ஹாப்பியாக இருக்க மாதிரி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு நினச்சேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து பர்த்டே அப்போ அவன் ஸ்கூலுக்கு போய் செலிப்ரேட் பண்ணுறது. அதனால் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான். 1 month முன்னாடியே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி மெனுலாம் என்கிட்ட கொடுத்துட்டான். அதுவும் வந்து மெயினாக வந்து எனக்கு கேக் கட் பண்ணணும். ஸ்கூல்லேருந்து வந்ததும் 5 o'clock நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். நாங்கள் 4 பேர் தான். ஸோ எங்களுக்காக ஏன் கேக் வெளியில் வாங்கிட்டு அதுவும் கோல்டு வந்துருச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் நானே செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். நான் குக்கரில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அடியில் பேஸ்க்கு வந்து தூளுப்பு ஃபுல்லாக கொட்டி வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 minutes வந்து கேஸ்கெட்டும் விசில் எதுவுமே இல்லாமல் மூடி வச்சு ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அது ஹீட் ஆகிடும். அதுக்குள்ளே கேக் மிக்ஸுக்கும் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஹனி கேக் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது ரொம்ப ஈஸி. அதுவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இது வரைக்கும் செஞ்ச கேக்லேயே இந்த ஹனி கேக்கும் அப்புறம் போர்பான் பிஸ்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் கேக் செஞ்சுருந்தேன். அதுவும் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடையில் கேக் வாங்குற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹனி கேக்கை இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 100 கிராம் எடுத்து இந்த எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒயிட் சுகர் 125 கிராம், அப்புறம் ஒரு எக் இதெல்லாம் சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மைதா மாவு 250 கிராம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், தூளுப்பு 1 பிஞ்ச் இதெல்லாம் சேர்த்து சலிச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி கோதுமை மாவு, அப்புறம் சத்து மாவு, ராகி மாவு இதுலெல்லாம் கூட நான் கேக் செஞ்சுருக்கேன். எல்லாமே டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் மைதா அளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது. கடையில் வாங்குற அளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது. நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஹெல்த்தியான மாவில் வந்து ட்ரை பண்ணலாம் கேக்கு. இது வந்து பர்த்டேக்கு வருஷத்தில் ஒரு தடவை செய்கிறோம். சரி சாஃப்டாக இருக்கட்டுமேனு நான் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து 1.5 டம்ளர், அதாவது 250 ml வந்து நீங்கள் எக்கு சேர்த்துட்டீங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த டைம்லேயே பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் 1 கப் சேர்த்துக்கலாம். நான் கேக் செஞ்சே ஒரு 2 yearsக்கு மேலே இருக்கும். செகண்டு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கேக் செஞ்சது. லாஸ்ட் டைம் நான் கேக் செய்யும்போது தான் இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஸ்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். ஆனால் ரெண்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நார்மலாக லேடல்லே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கன்சிஸ்டன்சிக்காக பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தான் ஆட் பண்ணேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு இருக்குள்ள இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இது வந்து பட்டர் பேப்பர். இது வந்து கேக் டின் சைஸ்க்கு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா கேக் பேக் ஆனதுக்கப்புறம் கேக் வந்து இதில் ஒட்டாமல் வரத்துக்காக. அப்புறம் ரெடி பண்ணி வச்ச கேக் மாவையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டோம்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த குக்கரை வந்து ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதில் நம்மளோட கேக் டின்னை வந்து கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கலாம். குக்கருக்குள்ளே தூளுப்பு கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்து பேக் பண்ணுறதா இருந்தாலும் சேம் அதே தூளுப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 minutes கழித்து நான் பார்த்தேன், இன்னும் நல்லா பேக் ஆகணும். அதனால் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த கேக் பேக் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா இந்த குக்கர் சைஸு, அப்புறம் இந்த கேக்கோட அளவு இதெல்லாம் பொறுத்து ஒரு 10 minutes முன்ன பின்ன ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். இது வந்து கடலப்பருப்பி. இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு சாக்லேட்டுக்கு பதிலாக இந்த கடலப்பருப்பி கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தோம். கிருத்திக்கோட சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சாக்லேட்டுக்கு பதிலாக எல்லாத்துக்குமே, ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கடலப்பருப்பி தான் நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி இவனோட ஸ்கூல்லேயும் வந்து சாக்லேட்ஸ்லாம் நாட் அலோடு. இந்த மாதிரி கடலப்பருப்பி வேணால் கொடுக்கலாம், இல்லைன்னா பென்சில்ஸ் அந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீடில் இல்லைனா டூத் பிக் உள்ளே விட்டு பார்க்கும்போது கேக் மாவு வந்து நீடில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு வந்து ஃபுல்லாக பேக் ஆகிறதுக்கு 40 minutes ஆச்சு. 20லேருந்து 40 இல்லைனா 50 minutes வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறணும். அதுக்குள்ளே வந்து ஹனி சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 1/2 டம்ளர் தண்ணி, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்ச ஹனி சிரப்பை வந்து இதில் சேர்த்தும் போது கேக்குக்கு உள்ளே வரைக்கும் நல்லா இறங்கும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி மைகோதி வச்சு எல்லா பக்கமும் குத்தி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஹனி சிரப் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த சிரப் சேர்த்துனதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் ஹனி சிரப் இருந்தது. அதுலேயே வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிசான் ஜாமும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஸ்டவ்வில் வச்சு இந்த ஜாம் கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹீட்டாக இருக்கும் போதே இதை வந்து கேக் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், எல்லா பக்கமும் படுற மாதிரி. இது ஆற மறுபடியும் ஹார்ட் ஆயிரும். அதனால் சூடாக இருக்கும் போதே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கிருத்திக்கோட பர்த்டேக்கு முந்தின நாளே நான் கேக் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அந்த அன்னைக்கு பாப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு நைட் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வேலை பண்ணோம். ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸுன்னு சார் வேறு எனக்கு நிறையா ஒர்க் கொடுத்துருந்தாரு. ஸ்பெஷல் மெனுலாம் போட்டு கொடுத்துருந்தாரு. அதுக்கே அடுத்த நாளுக்கு சரியாக போயிடும். அதனால் கேக் வந்து முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு டிஷ்யூ வச்சு சுற்றிலையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா பிளேட்டே வந்து நீட்டாக இருக்கும். கேக் கட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு மேலே டெக்கரேஷன் மட்டும் நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சுது. அடுத்த நாள் பர்த்டே அன்னைக்கு காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி மசால். இது வந்து நானே தான் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி செய்கிறேன். ஃபஸ்ட்டு பூரி மசாலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டேன். இந்த பூரி மசால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இன்றைக்கி வந்து எந்த ரெசிபியுமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணல, ஏன்னா டைம் பத்தாது. பூரிக்கும் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பூரி மசாலுக்கு வந்து ரெடி பண்ணுறேன். இதுக்கு ஆனியன் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு அரைச்செல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கி நான் உதிரி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை கூட நான்வெஜ் வந்து ஸ்கூலுக்கு அம்மா போட்டு கொடுத்ததில்ல. ஆனால் கிருத்திக்கிட்ட என்ன லஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லா பிரியாணியுமே பிடிக்கும். சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டான். அவங்க ஸ்கூல்லேயும் நிறையா பேர் எல்லாம் நான்வெஜ் எல்லாம் கொண்டு வராங்க. அதனால் எனக்கு சிக்கன் பிரியாணி போட்டு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். அதனால் அவனுக்காக ஸ்பெஷலாக ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு கொடுத்தேன். பூரி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் குட்டி குட்டியாக பொரிச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது. நான் இன்னொரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் சமைச்சிட்டு இருந்தபோது கிருத்திக் வந்து ஷர்ட் ஹேண்டை வந்து மடிச்சு விட சொன்னான். எனக்கு வந்து டைம் இல்லை, நிறையா ரெசிபி செய்யணும், நீ நிறையா வேலை வச்சுருக்க, அதனால் நான் இதை செய்கிறேன், நீ அப்பாட்ட போய் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுட்டு அவன் கிளம்பும்போது வந்து அம்மா நிறைய வேலை வச்சுட்டேனா அப்படின்னு கேட்டான். எனக்கே வந்து எவ்வளோ பொறுப்பாக கேட்குறானே அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. இல்லை, நான் ஹாப்பியாக தான் எல்லாமே செய்கிறேன், நீ ஹாப்பியாக எல்லாமே சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். உண்மையாலுமே நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதோ ஒன்று நம்ம செய்யும்போது அதில் அந்த வேலையில் இருக்க அந்த எஃபர்ட்டு, அந்த கஷ்டம், அந்த மெனக்கட்டு செய்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நம்மளுக்கு தெரியாது. அதுவும் அதோட அவுட்புட் வந்து சூப்பராக வந்து அவங்க ரசித்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட சந்தோஷமே ஒரு தனி தான். அவ்வளோ நேரப்பட்ட கஷ்டம்லாம் மறந்து போயிடும். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்நாக்ஸுக்கு வந்து சத்து மாவு பேன் கேக் செஞ்சு கொடுத்தேன். எல்லாமே டைமுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். எல்லாமே பேக் பண்ணி கிருத்திக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பூரிக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சோன்னா பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். ஆயிலும் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். பாப்பாவுக்கு வந்து பானிபூரி மாதிரி குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்தோன்னா அவளே சாப்பிட்டுக்குவா. கேக் வந்து மார்னிங் 11 o'clock எடுத்து வெளியே வச்சிட்டேன், சில்னஸ் போட்டோன்னு சொல்லிட்டு. ஒரு 4 o'clock அந்த மாதிரி டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து என்னென்னா டெசிகேட்டடு கோகோனட்டு.
அதாவது தேங்காவோட பின்னாடி ப்ரௌன் கலர் தோல் இருக்கும்ல, அதை வந்து எடுத்துட்டு இந்த ஒயிட் கலரை மட்டும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு திருவிட்டு அதை வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கணும். இதை வந்து ஜாம் கேக்னு சொல்லுவாங்க. பேக்கரியிலலாம் பார்த்தோன்னா பீஸ் போட்டு வச்சுருப்பாங்க, மேலே டெசிகேட்டட் கோகோனட்லாம் கூட தூவியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஜாம் கேக் சாப்பிட்ருக்கீங்களா? யாருக்கெல்லாம் இந்த ஜாம் கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திக் வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டேன். அவரும் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணோம். கேக் நல்லா ஜூஸியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருந்துச்சு. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 நாளாகவே கேக்குன்ட்டே இருந்தா. கிருத்திக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிப்பிங் தான் வாங்கி கொடுத்தோம். அவன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். பட் ரோப்பு தான் வந்து கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு, அவன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே இல்லை. அப்புறம் கையில் சுற்றிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.